நீ குடும்பத்துல கணவனும் மனைவியுமாய், தகப்பனும் தாயுமாய், பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்று சொன்னாய். நையாண்டி பண்ணிட்டு இருக்காத உன் குடும்பத்துல. அது உன் குடும்பத்திற்கு சாபமா வந்து சேரும். கர்த்தருடைய வார்த்தையை நன்றாய் கவனி. நீ பிள்ளையாய் இருப்பாய் என்று சொன்னால் உன் வார்த்தைகள் நிதானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீ குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரியாய் இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நிதானமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யோசியாத வார்த்தைகள் அல்ல. இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோரிடத்தில் பேச வேண்டிய வார்த்தைகளை பேசுகிறது இல்ல. வாய மூடு. யார் சொல்றது? யார் சொல்றது? இன்னைக்கு பெற்றோர் அப்பா பிள்ளைய பார்த்து பேசுறதுக்கு பயப்படுறாரு. ஐயோ ஏதோ பேசிடுவாங்களோ. உன் வாழ்க்கையில நீ கரையா மாறுறதுக்கு நீ பேசாத. ஆண்டவர் சொல்லுகிறார், கோபம் உண்டது. ஏன் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் குறைச்சலா இருக்கு? ஏன் முன்னேறல? உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆண்டவர் இதை கவனமாய் சொல்லுகிறார்.